புதுசா யூடியூப் சேனல் ஓபன் பண்றது இவ்வளவு கஷ்டமா இருக்கும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஓரளவு பிரச்சனையா இருக்கும், ஓகே மேனேஜ் பண்ணிடலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. வாங்க நான் என்ன பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்றேன், என்ன பிரச்சனையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. என்ன பண்ண போற? கீழே குதிக்க போறேன். ஆமா, அதுக்கே உட்கார்ந்து இருக்க? நின்னு குதிக்க பயமா இருக்கு, அதனால நான் உட்கார்ந்து குதிக்க போறேன். ஃபர்ஸ்ட் வீடியோ ஷூட் பண்றதே என்னோட ஃபர்ஸ்ட் பிரச்சனை. கரெக்டா பேசுமா, இல்ல வீடியோ கரெக்டா வருமா, கரெக்டா தான் ஷூட் பண்றோமா அப்படிங்கறதே வந்து ஒரே கன்ஃபியூஸ்னா, ரொம்ப சையா நர்வஸா இருந்துட்டே இருக்கு. ஏன்னே தெரியல. சரி ஓகே, பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போ. பிரச்சனை எடிட்டிங். இப்போ ஃபோனில் எடிட் பண்ணுறதா லேப்டாப்பில் எடிட் பண்ணுறதாங்கிற கன்ஃபியூஷனே முடியறதுக்கு முன்னாடி ஃபோனில் எடிட் பண்ண என்ன ஆப் யூஸ் பண்ணணும், லேப்டாப்பில் எடிட் பண்ண என்ன ஆப் யூஸ் பண்ணணுங்கிறதே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல சொல்லிட்டு எதையோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டோம்னா இப்போ வீடியோவை போட்டு அதை எடிட் பண்ணுறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. என்ன டூல் எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த டூல் இதுக்கு யூஸ் ஆகுதா, இந்த டூல் இதுக்கு யூஸ் ஆகுமான்னு அதை சர்ச் பண்ணி அதை கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளேயே ஒரு நாள் பத்தலை. முடியல முடியல. ஸோ எடிட்டிங் பிரச்சனை இதுதான். மூணாவது எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை, ஆல்ரெடி இது ரெண்டும் எனக்கு பிரச்சனை தான், இது அதை விட பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனைனா வாய்ஸ் ஓவர். சுத்தமா எனக்கு வாய்ஸ் ஓவரே வரல. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். மத்த எல்லாம் வந்துருச்சான்னு கேட்காதீங்க, மத்த எல்லாமே எனக்கு வரல. வீடியோவாவது போக போக பழக பழக கொஞ்சமா பழகிக்கலாம். டூல்ஸாவது ஒன்னு ரெண்டு யூஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கலாம். ஆனா வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே தெரியல எனக்கு. அப்புறம் என்ன நீங்க வந்த? உண்மையாலுமே வாய்ஸ் ஓவர் கொடுக்க தெரியல. எப்படி பேசுறது, இதுக்கு இப்படி பேசினா கரெக்ட் ஆகுமா, இதுக்கு இப்படி மாடுலேஷன் வந்து செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்குது. இப்போ இந்த வீடியோவே ஒரு 10-20 தடவை எடுத்திருப்பேன். ஆனா வாய்ஸ் ஓவர் ஒரே ஒரு ஷார்ட்ஸ்க்கு 30 தடவைக்கு மேல போட்டு பார்த்திருப்பேன். ஆனாலுமே அது வந்து எனக்கு செட்டே ஆகல. ஏன்னே தெரியல, அது எனக்கு வரவே மாட்டேங்குது. ஒருவேளை எனக்கு அது பண்ண தெரியலையானு தெரியல. இப்போ இது வந்து லைவ் கேமரால லைவா பேசியிருக்கேன், இது நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க, அதையும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு வந்து வாய்ஸ் ஓவர் தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஹேஷ்டேக்குங்கிறாங்க, டிஸ்கிரிப்ஷன் சொல்றாங்க, அதுக்கப்புறம் இதுலயே நிறைய இருக்கு. நானே நோட்டு போட்டு எழுதி வச்சிருக்கேன், ஒன்றும் முடியல. அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நம்ம ஒரு வீடியோவுக்கு இவ்வளோ ஃபேஸ் பண்ணுவாங்கிற சத்தியமே எனக்கு ஒண்ணுமே புரியல. முடியல முடியல. இது ஒரு மொத்தமா ஒரு புலம்பல் வீடியோ மாதிரி தான் இருக்கும். பட் இதை கொஞ்சம் காமெடியா கொண்டு போக நான் ட்ரை பண்றேன். அடுத்தது இது வரைக்கும் அவ்வளவுதான் பிரச்சனை. இதுக்கப்புறம் அப்லோட பத்தி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். நான் கேட்டேனா? இல்ல. ஆனா இந்த வீடியோ மாதிரிதான் எல்லா வீடியோவும் வரும். எப்படிதான் உட்காந்துட்டு பேசுவேன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா இப்படி இருக்காது. அது வீடியோ வந்து ஜாலியா டிராவல் வீடியோ, விளாக் வீடியோ, ஃபேமிலி கப்பிள்ஸ், அந்த மாதிரி எல்லா வீடியோவும் கலந்து வரும். இதே மாதிரிதான் டெய்லி உட்காந்து பேசுவேன்னு சத்தியமா நினைக்காதீங்க. இது மாதிரி கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி 2-3 வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அதுல நான் படுற கஷ்டங்களை பத்தி ஒரு வீடியோ போடணும்னு நினைச்சேன். அதுதான் இந்த வீடியோ. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்லோட் பண்றேன்னா இதை வந்து நான் புதுசா சொல்லக்குள்ள இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால இதுதான் ஃபர்ஸ்டா அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோ வந்து பாருங்க. அது உங்களுக்கு ஏதாவது அதுல ப்ராப்ளம்ஸ் மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதை கொஞ்சம் அப்படியே சொல்லுங்க, நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறது வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப ஜாம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரே ஃபர்ஸ்ட் டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் அல்ல அப்கமிங் வீடியோஸ்ல வந்து கரெக்ட் பண்ணி போடுறேன். இது வந்து கொஞ்சம் ஜாலியா போகும்னு நினைக்கிறேன். எடிட்டிங்ல தான் தெரியும். நம்ம வந்து இது முழுக்க ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் தான். இது வந்து சீரியஸா கொண்டு போற சேனல் கிடையாது. காமெடி கலந்த ஒரு ஃபேமிலி சேனலா தான் போகுது. தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி, தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். சோ இப்படிதான் உட்காந்து பேசுவேன்னு சொல்லி பயந்துராதீங்க. கண்டிப்பா இப்படி உட்காந்துலாம் பேச மாட்டேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நானு இந்த வாய்ஸ் ஓவர் நல்லா இருக்கான்னு பாருங்க. இந்த வாய்ஸ் ஓவர் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே गाइस, பை. தலை வலிக்குதுடா சாமி.
கிளம்புறேன்னா கிளம்ப வேண்டியதானே, கிளம்புறத விட்டுவிட்டு கிளம்புறேன் அவங்க வேணும். டேய் எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா.